ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பல்சர் 220 வந்து நம்ம கிளச் கேபிள் வந்து மாற்ற போகிறோம். கிளச் கேபிள் மாற்றுறதுக்கு இல்லாமல் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. கிளச் கேபிள் மாற்றுறது வந்து ஈஸி தான். அதாவது இந்த மாதிரி ஃபேரிங் இல்லாத வண்டிக்கு வந்து கிளச் கேபிள் மாற்றுறது வந்து ஈஸி. அதாவது பல்சர் 125, 150, 180க்கெலாம் இந்த முன்னாடி வந்து இந்த ஃபேரிங், இந்த டூம் இருக்காது. அந்த மாதிரி வண்டி வந்து நம்ம கிளச் கேபிள்லாம் வந்து ஈஸியாகவே மாற்றலாம். ஃபேரிங் வச்ச வண்டியில் வந்து கிளச் கேபிள் வந்து மாட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளச்சு கேபிள் வந்து ரூட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த சைடு வந்து நம்ம மாட்டணும். அதில் தான் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நம்ம ரூட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தப்பாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம ஹேண்ட்லிங் வந்து திருப்பும் போது கிளச்சு கேபிள் வந்து ஹேண்டலில் வந்து இடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு புதுசாக கிளச்சு கேபிள் வாங்கிட்டோம் பஜாஜிலேருந்து. கிளச்சு கேபிள் போயிடுச்சு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ இந்த கிளச்சு கேபிள் பார்த்திங்கன்னா அப்படி பிடிக்கும் போதே நரன்னு இருக்குது, ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது. இந்த மாதிரி ஹார்டாக இருந்தாலே கிளச்சு கேபிள் போயிடுச்சு. அது இல்லாமல் கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கிளச்சு கேபிள் வந்து மாற்றலாம். இந்த பல்சர் 220க்கு ஏன் பார்த்திங்கன்னா கிளச்சு கேபிள் மாற்றுற வீடியோ போடுறேன்னா, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை ரூட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இந்த கிளச்சு இந்த சைடில் இருந்து, இந்த லிவர்லேருந்து இதுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு வரணும். அது எப்படி நான் சொல்கிறேன். அதே மாதிரி பழைய கேபிளும் புது கேபிளும் ஒரே லென்த்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து ரூட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இதுக்கு பார்த்திங்கன்னா 12 ஸ்பேனர் இருந்தாலே போதும். இந்த மாதிரி 12 ஸ்பேனரும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தாலே நீங்களே வந்து அதை ஈஸியாக மாட்டலாம். இது எப்படி மாட்டலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சைடில் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி நவுத்திட்டு இதை அந்த பக்கம் தள்ளணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் வச்சு இதுக்கு வந்து 12 வரும் சைஸு. 12 ஸ்பேனர் வச்சு இப்படி லூஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் லூஸ் பண்ணிடணும். இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இது வந்து ஃபுல்லாக இப்படி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம மேல் வழியாக நம்ம இழுத்துட்டோம்னா வெளியில் வந்துடும். இதோட கேப்பில் வரும் கரெக்டாக. இது பாருங்கள், இதோட முனை வந்து ரஸ்ட் ஆயிடுச்சு, எப்படி துரு பிடிச்சிருக்கு பாருங்கள். பழைய கிளச்சு கேபிள் பாருங்கள், இது வந்து கட் ஆகிற கண்டிஷனு. முன்னாடியே மாற்றிக்கிட்டதால் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் இதில் வந்து இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். கட்டிங் பிளேடு இருந்தால் நீங்கள் அதிலே பண்ணிக்கோங்க. இது வந்து நான் லூஸாக இருக்கிறதால நான் கையிலே பண்ணுறேன். கரெக்டாக இது வந்து இதில் பார்த்துக்கோங்க, இதில் தான் இப்படி லாக் ஆகிருக்கும். பழைய கிளச்சு கேபிள் கண்டிஷன் பாருங்கள். இந்த இடத்துல எடுக்கும் போதே கட்டாச்சு. அது இல்லாமல் இந்த இடத்துலலாம் கேபிளே வந்து ஹார்டாகிடுச்சு. இது வந்து சில பேர் இதோட கேப்பில் வந்து ஆயிலை வந்து உள்ளே விட்டு இது வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம அப்படியே மாற்றிக்கிறதே பெஸ்ட்டு தான். புதுசை வந்து கரெக்டாக இந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து லிவரில் மாட்ட வேணாம், ஏன்னா ஃபஸ்ட்டு இதை மாட்டிடணும். இந்த ஸ்ட்ரக்சரோட கம்பிக்கு கீழே வந்து ரூட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். கேபிள் வந்து இதோட கேப்பில் இப்படி பின்னாடி எடுத்துகிட்டு போய் இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும். இது சும்மா இப்போதைக்கு ரஃப்பாக மாட்டிட்டு மேலே கிளச்சு கேபிள் வந்து லிவரில் மாட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு லிவருக்கு வந்து கரெக்டாக இருக்குது கேபிளோட லென்த்து.
இந்த ரப்பரை வந்து இப்படி சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு இந்த இன்னர் மாட்டுறதுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இந்த கேப் இருக்கிற மாதிரி இந்த கேப்பில் விட்டு இப்படி நவுத்திட்டோம்னா இந்த இன்னர் வந்து இந்த இடத்துல இதை மாட்டிடலாம். இப்போ மேலே வந்து நமக்கு லிவர் வந்து லூஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து லைட்டாக இப்போ இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கா, இதை லைட்டாக இப்படி இழுத்துட்டு இந்த போல்டை வந்து இப்படி டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டோன்னா நமக்கு மேலே வந்து லிவர் வந்து டைட் ஆகிடும். மேலே அளவு பார்த்துட்டு கீழே அதுக்கேற்ற மாதிரி அளவு வச்சுட்டு 2 சைடும் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிடணும். இந்த சைடு 12 ஸ்பேனர் வச்சுட்டு இப்படி டைட் பண்ணிட்டோம்னா டைட் ஆகிடும். அப்புறம் மேலே நமக்கு அளவு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஃப்ரீ ப்ளே வச்சு கிளச் கேபிள் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லிவர் வந்து அழுத்தும் போது நமக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. என்னதான் வந்து இது வந்து நமக்கு ஃப்ரீ ப்ளே வச்சு டைட் பண்ணாலும் இந்த ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு கியர் ஷிஃப்டிங்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கிளச் கேபிள் வந்து இந்த வண்டியில் வந்து மாற்றணும். இது வந்து BS4ன்னு இல்லை, BS6 BS3 எல்லா 220க்கும் இந்த மெத்தடில் தான் வந்து கிளச் கேபிள் வந்து மாற்றணும். ரூட் பண்ணியிருக்கிறத பார்த்துக்கோங்க. இப்படி இருந்து எடுத்துகிட்டு வந்து இதிலேருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த கருப்பு ஒயரு இதுலேருந்து இப்படி எடுத்து இந்த இரும்பு போவோம். இந்த இரும்புக்கு கீழே இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இதிலேருந்து இப்படி இதோட கேப்பில் இப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா அது இந்த பக்கமாக இப்படி வந்துடும். கரெக்டான அளவு பல்சர் 220க்குன்னு பஜாஜ்லேயே நமக்கு கேட்டோம்னா கரெக்டான அளவு கிளச் கேபிள் வந்து நம்ம கொடுப்பாங்க. அதை வந்து இதில் மாட்டிட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி கிளச் கேபிள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டாட்டா, பை.